வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு படைப்பில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அற்புதமான ஒரு தருணம், அதை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். வாருங்கள், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். வந்துட்டுருக்கும்போது ஐயனுடைய அருமையான ஒரு பூஜை. நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான ஒரு நாள். என்னென்னா, என்னுடைய அன்பு சகோதரி மீனாட்சி சென்னையிலிருந்து முகம் காட்ட மறுக்கும் என் அன்பு சகோதரி ஐயனுடைய இந்த பீடத்தை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் சில விஷயங்கள்லாம் செய்யணும்னா அப்படின்னு சொன்னாங்க. அழகான ஃபோட்டோக்கள், ஐயனுடைய அருமையான புகைப்பட ஃபோட்டோக்களை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், அதை காட்டுறேன். அருமையான ஒரு ஃபோட்டோஸு. அதை ஒட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டாவது ரேடியோஸ் வைக்கணும், டேப் ரெக்கார்டர் வச்சு அந்த நம்ம இதில் பென்ட்ரைவ் மூலமாக அருமையாக ஐயனுடைய அற்புதமான இந்த பாடல்களை தொடர்ந்து ஐயன் பேசியதை, ஐயனுக்காக பேசியதை மக்கள் அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ண ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி ஆயிடுச்சு. ஆடி வெள்ளி எப்படி அற்புதமான ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆடி வெள்ளியினுடைய பூஜை இன்றைக்கி எல்லோரும் இருந்து அதை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. எனக்கும் அந்த அற்புத வாய்ப்பை கொடுத்த நம்ம ஐயன் சர்க்குருக்கு இந்த கடல், நான் சொல்கிற கடல் இதுதான். இதில் இருந்து தான் அள்ளிட்டு போங்கன்னு சொல்கிறேன். வாங்க, நிறைய அள்ளிட்டு போகலாம். அற்புதமான ஒரு படைப்பு. சித்தர்கள் வணங்கும் சிவபதி அங்கு சர்க்குருவாக அமர்ந்திருப்பான். பக்தியில் நல்லோர் விதியை மாற்றி நற்புகழோடு வாழ வைப்பான். மதிமுகம் கண்டால் போதும் ஞான அரும்பசி கூட தீர்த்து வைப்பார். மதிமுகம் கண்டால் போதும் ஞான அரும்பசி கூட தீர்த்து வைப்பார். நீங்கள் பார்க்கும் இந்த அற்புதமான ஒரு படைப்பு தான் நம்ம வர மக்களுக்காக உணவுக்காகவும் வந்துற மக்கள் தங்குறதுக்காகவும் ஏற்பாடு செய்ய போகிற ஒரு அற்புதமான சமையல் கூடம் வித் ஹாலு ஆஃபீஸோடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த அற்புத ஒரு படைப்பிற்கு முகம் தெரியாத மக்கள் முகவரி சொல்லி அருமையாக உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முகம் காட்ட மறுக்கும் என் அன்பு சகோதரி மீனாட்சி சென்னையிலிருந்து அவங்க இதனுடைய கூடம், சமையல் கூடத்துக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மிக அற்புதமாக உருவாகணும்னு நினச்சி அருமையான மதுரை மாநகரிலிருந்து ஞான சபையிலிருந்து ஐயனுக்கு பிடிச்ச இடம் அது. அங்கேருந்து மண்ணும் தாமரைப்பூவும் எடுத்து கொண்டு வந்து இதை வைங்கன்னா வேகமாக வேலை நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. நன்றி. அன்பு சகோதரி மீனாட்சி சென்னையிலிருந்து ஐயனுக்காக அற்புதமாக உருவாக்கி கொடுத்து அனுப்பிய படம் தான் இந்த 3 படங்களும். அப்படியே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மாலையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எதையுமே விட்டு வைக்கிறதில்ல. ஐயனுக்காக அவங்க செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமாக, என்னால் நிறைய விஷயங்கள் எக்ஸைட் ஆகி உட்கார்ந்துருக்கேன். நான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அற்புதமான புகைப்படங்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிரத்தியோட மிக அற்புதமாக போய் ஐயனுக்கு சேரணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து விட்டாங்க. அதை தான் அலங்கரித்து நான் வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா, மைக் செட் போடணும்னா ஐயனுடைய பாட்டு பாடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுக்காக கொடுத்தாங்க. அதையும் நான் மேலே வச்சு கட்டியிருக்கேன். மிக அற்புதமான செலவில் மிக 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 நேர்த்தியான ஒரு பொருள்களை வாங்கி இந்த டேபிள் உள்பட கொடுத்து எங்களுக்கு அலங்கரிச்சிருக்காங்க. அவர்கள் நீண்ட நெடிய நாள் வாழ்ந்து ஐயனுக்கு சேவை செய்யணும். நானும் அவனோடு இருந்து பணியாற்ற வேண்டும். நன்றி.
குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.